Hey guys, praise the Lord. Welcome to my channel. Walnut butter cake எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் 4 முட்டை எடுத்திருக்கேன். அதோட மிக்ஸ் ஃப்ரூட் எசன்ஸ் ஒரு ஸ்பூன், வனிலா எசன்ஸ் ஒரு ஸ்பூன் சேர்த்து இதை ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா blend பண்ணிக்கலாம். இப்போ இது blend ஆனதுக்கப்புறமா இதில் வந்து 2 கப் பவுடர் பண்ண சுகர் அதையும் சேர்த்து கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக ஆகிற வரைக்கும் நம்ம blend பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா blend ஆனதுக்கப்புறமா இதில் வந்து 250 கிராம் பட்டர் எடுத்திருக்கேன். அதையும் நல்லா மெல்ட் பண்ணி இதோடு சேர்த்து blend பண்ணிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் இது நல்லா blend ஆனதுக்கப்புறமா இதில் வந்து 3 கப் மைதா, அதோட 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மிக்சரை நம்ம இதோட சேர்த்து கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். ஒரே மொத்தமாக சேர்த்துடக்கூடாது, கொஞ்சமாக சேர்த்து நம்ம மெதுவாக மிக்ஸ் பண்ணிக்கணும். கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா ஸ்மூத் பேட்டராக வரணும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா இந்த அளவுக்கு வர வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் நான் வந்து வால்நட் ஆட் பண்ண போகிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வால்நட் பிடிக்கலைன்னா வேறு எதனா நட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி க்ரீமியாக வந்ததுக்கப்புறமா இதில் வால்நட் ஆட் பண்ணி இதையும் கொஞ்சம் லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஒரு டின்னில் பட்டர் பேப்பர் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ அந்த பேட்டரை நான் இந்த டின்னுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா டேப் பண்ணி எடுத்துக்கிறேன். இதில் கொஞ்சம் போல் அழகுக்கு நான் வால்நட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஓவனை ப்ரீ ஹீட் பண்ணிடலாம். 180 டிகிரியில் 10 மினிட்ஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணணும். ப்ரீ ஹீட் பண்ணி நம்ம கேக் அதில் ஏற்றிடலாம். அவ்வளோதான். ஒரு 40 to 50 மினிட்ஸ் ஆகும், நீங்கள் எடுக்கிற பாத்திரத்தின் சைஸை பொறுத்து. இப்போ அவ்வளோதான், நம்ம வால்நட் பட்டர் கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.